நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமே பார்க்கிற உங்களுக்கும் இயேசுவின் சமாதானமும் இதோ ஆசீர்வாதங்களும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு விசேஷமாய் இதோ இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் நம்ம வந்திருக்கிறோம். 30ஆம் தேதி தேவன் நம்மை காணும்படி செய்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30 நாளும் ஆண்டு நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? அதுதான் உண்மை. 30 நாட்களும் நம்முடைய தேவைகளை சந்தித்து கொடுத்திருக்கிறாரு, நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்ம கூடவே இருந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அதே போல இதோ வருகிற நாளைக்கு 1ஆம் தேதி வருகிற ஜூலை மாதமும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க பலப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறபடியினால் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம் இல்லை. இதோ ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வாசித்து தியானித்து நாம் செபித்து முடிக்க போகிறோம். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, இதோ இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய நிறைவின் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 6ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். ஆமென். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள்னு ஆரம்பிச்சு ஆண்டவர் முடிக்கும் போது என்ன செய்யறாரு? உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு என்ன தேவையோ அவர் அதை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதவசனத்துல இயேசு நமக்கு அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். பாருங்க, அதுதான் வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதோ நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காம உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற வேதவசனத்தை தேவன் இந்த மாதம் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்து இந்த 30 நாட்களும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படியே நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு காரியத்தை தியானித்தோம். இப்படி அறிந்தவர் நமக்கு கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நாம் அந்தரங்க ஜெபத்தை நாம் செய்யணும்னு சொல்லி முதல் வாரத்துல நம்ம தியானித்தோம். அடுத்த வரக்கூடிய வாரங்களில நாம் முயற்சி செய்வதை குறித்து தியானித்தோம். அதுக்கடுத்த வாரத்துல நம்ம கடைசியா போன வாரம் நம்ம தியானிச்சது என்ன அப்படின்னா விசுவாசம் தேவை என்பதை குறித்து தியானித்தோம். மறுபடியும் இந்த விசுவாசத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஒரு சில காரியங்களை வைத்து எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 308. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறது, விசுவாசம் இல்லாம கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியாது. இன்னைக்கு யாருமே கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதே கிடையாது. அதுதான் உண்மை. அவரை பிரியப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குமான்னு பார்த்தா அதிகமா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதே கிடையாது. கவனிங்க, என்னன்னா நிறைய ஒரு இடங்களுக்கு நான் கடந்து போகும்போது நான் பார்க்கிறேன், மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது நிமித்தம் என்ன உண்டாகுது? சோர்வு தான் உண்டாகுது. ஒரு சில இடங்களை போய் பார்த்தா மாமியாரை பிரியப்படுத்துகிற மருமகளை நான் பார்க்கிறேன். இதோ அதே மாதிரி கணவரை பிரியப்படுத்தி வாழுகிற மனைவியை நான் பார்க்கிறேன். நீங்க நினைக்கலாம், ஆமா எங்க சொந்த குடும்பத்தை நான் பிரியப்படுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி பிரியப்படுத்தலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பா மனுஷர்களையே, உறவுகளையே, நண்பர்களையே பிரியப்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பிரியம் ஒரு நாள் கெட்டொழிந்து மறைந்து போய்விடும். அது ஒரு நாள் மாயை. அது உண்மையிலே சொல்றேன், அது மாயை. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. இப்படிதான் ஒரு சில இடங்களுக்கு நான் கடந்து போன போது ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய மாமியாரை நான் தங்க தட்டுல வச்சு என்னதான் பார்த்தாலும் இதோ என்னை குறித்து அவர்களுடைய நினைவை குறித்து நான் அறிந்து கொண்டேன் பாஸ்டர் அப்படின்னு. என்ன சொல்றீங்க சகோதரி அப்படின்னு சொல்லும் போது, அவங்க சொந்த பிள்ளை இதோ அவங்க மாமியார்ட்ட சேரும் போது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய காரியமெல்லாம் மறைஞ்சு போச்சு. நான் அவங்கள அப்படி பார்த்துக்கிட்டேன், அப்படி செஞ்சேன், என்னெல்லாம் உதவி நான் செஞ்சேன். ஆனா அவங்க பிள்ளை வந்தோன்னு என்னைய தூக்கி வீசிட்டாங்க, நான் ஒடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது உலக பிரகாரமாய் வாழுகிற மனுஷர்களுக்கு இது ஓகே. ஆனா இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எந்த மருமகளுக்கும் இது செட் ஆகாது. அல்லேலூயா.
அதுதான் நான் சொல்றேன். மருமகளும் மாமியாரும் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்கள். இதோ உங்க மாமியாரை நேசிங்க, உங்க மருமகளை நேசிங்க, கணவரை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க. நேசிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த நேசிப்புகளுக்கு எல்லாம் மேல ஒரு நேசிப்பு இருக்கணும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க உண்மையா நேசிச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை உண்மையா நேசிச்சு ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் சொல்றேன், மாமியார் அந்த மாதிரி குணத்துக்கு மாறி இருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சும்மா சொல்லல. இதோ அவருக்கு பிரியமா வாழ்ந்தோம்னா என்ன gift தெரியுங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கை பிரியமா இருக்குமானால் என்ன gift பார்க்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாரி, 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனோட சமாதானமாகும்படி யார் செய்வாராம்? ஆண்டவராகிய கர்த்தர் செய்வாராம். அப்போ இந்த மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வருது, சத்துருன்ற ஸ்டேஜ் வருது அப்படின்னா என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லை, இன்னும் பிரியமா நம்ம நடந்து கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. குடும்பத்துக்குள்ள ஒரு சில பேர் நம்ம கூட பகையா இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுல நம்மளை அப்படியே பகைஞரா பாக்குறாங்க, நம்மளை விரோதியா பாக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கை முறை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. எனக்கு அருமையான சொன்னமே, கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கறதெல்லாம் காணிக்கைகளை கேட்கல, ரத்தத்தை சிந்த சொல்லி கேட்கல, அப்படியே நம்மளை வருத்தி கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கவே இல்லை. அவர் கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் அவர் நம்மிடத்துல கேட்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அவருக்கு பிரியமா வாழணுமா? அவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமா வாழ்றதுக்கு இதோ நிறைய காரியங்கள் இருக்குது. அதுல சிம்பிளா ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புறேன். நீதிமொழிகள், அதே நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படி அப்படின்னா, நம்முடைய செய்கைகளை நம்ம என்ன செய்யணுமா? அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும், அவருக்காக நாம் செய்ய வேண்டும், அவருக்காக பேச வேண்டும், அவருக்காக பார்க்க வேண்டும், அவருக்காக சிந்திக்க வேண்டும், அவருக்காக வாங்க வேண்டும், செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும், அவருக்காக நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உண்மை. இதோ மற்றவங்க நம்மளை என்னதான் திட்டினாலும், மற்றவங்க நம்மளை என்னதான் குறை பேசினாலும், இயேசுவுக்காக நாம் இதை செய்தாக வேண்டும். ஏன்னா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். என்னன்னா, இயேசு இந்த இடத்துல இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு? என்ன மாதிரி கோவப்பட்டிருப்பாரா, இல்ல அவர் எப்படிதான் ரியாக்ஷன் கொடுத்திருப்பாருன்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் நல்ல யோசனை. ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா நான் கோவப்படுவதை போல அவர் கோவப்படுவாரா, இல்ல நிதானமாய் பேசுவாரா? ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பாருங்க. உங்க ரியாக்ஷனே மாறிடும், உங்களுடைய யோசனைகள் மாறிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் செய்கைகளை என்கிட்ட ஒப்புவி, என்ன மாதிரி மாறு. அதுதான் நம்ம கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை. இன்னைக்கு அவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னா, இதோ நம்ம என்னென்னமோ சாதாரணமா பாருங்க, ஒரு மனுஷனுக்கு பிரியமா வாழ்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யறோம் தெரியுமா? நம்மை நாமே மாற்றி கொள்ளுகிறோம், நம்மை நாமே முற்றிலுமாய் மாற்றிக் கொள்ளுகிறோம். ஒரு பையன் ஒரு பிள்ளை மேல லவ் பண்றான் அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு நான்வெஜ் பிடிச்சிருக்குன்னா இவனுக்கு வெஜிடேரியன் தான் பிடிச்சிருக்கும். ஆனா அந்த பிள்ளைக்காக நான்வெஜ்ஜுக்கு மாறுவான். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல லவ்ல நடக்குது. கடைசியில தான் தெரியும், ஒரு 4 வருஷம் கழிச்சு, உனக்காக தான் நான்வெஜ்ஜுக்கு நான் மாறினேன், எனக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது. ஆமென். அந்த வாழ்க்கை போச்சா? அதுக்கப்புறம் பார்த்தா அது கரடு முரடாதான் ஓடும். ஓ, அப்ப எனக்காக தான் பண்ணையா, எனக்காக தான் பண்ணையா அப்படின்ற ஒரு ஸ்டேஜா வந்துடும். அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ மாத்திக்கிறதுல என்ன தெரியுங்களா அர்த்தம்? நீங்களும் நானும் ஒரே மாதிரி இருக்கணும், நான் நானா இருக்கணும், நீங்க நீங்களா இருக்கணும். ஆனா பரிசுத்த வாழ்க்கை தேவை. ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. இன்னைக்கு மனுஷங்கள்லாம் கேட்பாங்க, என்னை பிரியப்படுத்தணும்னா என்ன மாதிரியே நீ இருக்கணும். எல்லா வரலும் ஒரே மாதிரி இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சில வீட்டுல பேச்சு வரும், எங்க அம்மா எவ்வளவு சூப்பரா குழம்பு வைப்பாங்க தெரியுமா, நீயும் வைக்கிறியே. ஆமே. ஒரு சில வீட்டுல இந்த வார்த்தைகள் வரும் இல்லையா? நானே ஒரு சில டைம் சொல்லியிருக்கிறேன்,
எங்கள் அம்மா சாம்பார் வச்சா பயங்கரமாக வைப்பாங்க. நீ என்ன சாம்பார் வைக்கிற? அவள் சொல்லுவா, எல்லா வரலும் ஒரே மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. அப்படி இருக்கிறனால மனுஷங்களை பிரியப்படுத்தவே முடியாது. ஆமென். எங்கள் அம்மாட்ட நான் சொல்லியிருப்பேன், வேற எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அவங்க என்ன மாதிரி குழம்பு வைக்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இப்படி குழம்பு வைக்கிறீங்க. அப்போ மனுஷன் புத்தி வந்து குரங்கு புத்தி. மனுஷங்களை பிரியப்படுத்த நம்மளால முடியவே முடியாது. அதை செய்ய நினைச்சாலும் நம்முடைய குணம், நம்முடைய புத்தி முட்டாள்தனமான காரியத்தை யோசிக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அதை இதையும் பண்ணி மனுஷங்களை பிரியப்படுத்த வாழாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மனிதர்களுக்கு கொடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடு, கொடுக்காம இருக்காத. உங்ககிட்ட இருக்கா, 2 இருக்கா, அதுல 1 கொடு. ஆமென். அது உங்ககிட்ட 1 தான் இருக்குன்னா அதை போய் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கே தேவைப்படும். உங்களுக்கு தேவைப்படுகிறதுனால அதை கொடுக்காதீங்க. 2 இல்லை 3 இருக்கா, தயவு செய்து அது 1 எடுத்து அவர்களுக்கு கேட்பவர்களுக்கு கொடுங்க. ஆண்டவர் சொல்ற, சும்மா எடுத்து கொடுக்காத. உங்ககிட்ட வந்து வருத்தி ஒருத்தன் கேட்கிறான்னா, இதோ உங்ககிட்ட 2 இருக்குன்னா அதுல 1 கொடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை வார்த்தையினால் ஆசீர்வதிக்க பலப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய செய்கை. நம்முடைய செய்கை இது வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, ஜெபிப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பது நம்முடைய செய்கையாய் காணப்படுகிறது. பிரியமான ஜனமே, அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட கேட்கிறவர்களுக்கு கொடுப்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. அதை மறைச்சு ஒழிச்சு அப்படியே பதுக்கி வைக்கிறது நம்முடைய வாழ்க்கை கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் நாய்க்குட்டி இருக்குல்ல, ஜாக்கி இறந்து போச்சு. ஜாக்கி தானே சிஸ்டர்? இறந்து போனது. அந்த நாய்க்குட்டி இறந்து போச்சு இல்லையா? அதோடைய குணம் பாருங்க, என்ன பண்ணும், எலும்புக்கு ஏதாவது கொடுத்தோம்னா இப்போ மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு போயிடும். அதுவும் சாப்பிடாது, மற்றவங்களையும். இது தப்பு. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு ஒரே பேச்சு, நாய் குணம் இருக்கிறவங்க மேல பரலோகத்துக்குள்ள வர முடியாது. வெளிப்படுத்தல வசனம் இருக்கு, நாய்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லைன்னு சொல்லி. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கணும், நாய் நன்றி உள்ள குணம். இன்னொரு குணமும் இருக்குது, கக்குனதே திருப்பி சாப்பிட்ற குணமும் நாய்க்கு இருக்குது. இந்த மாதிரி ஒழிச்சு வச்சு சுயநலமா இருக்கிறதும் இருக்குது. அல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால மனுஷனுக்கு இந்த சுயநலம் இருக்கக்கூடாது, விட்டதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள கூடாது மனுஷங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல இருப்பவனுக்கு எடுத்துக்கொடு, இல்லைன்னு சொல்லாத. அவனை போயிட்டு திரும்பி வர வருத்தி அனுப்பாத. இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க இருக்கும் கிறிஸ்தவங்க கிட்ட. ஆனா ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளானிக்கு வாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இருக்கா, என்கிட்ட இருக்கு, நீங்க சாயந்தரம் வாங்க எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அவர்களை கொடுத்து பாருங்க. கர்த்தர் பெரிய வகையில் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு பக்கம் நன்மை செஞ்சோம்னா நமக்கு எங்கிருந்து வேணாலும் ஆண்டவர் நன்மைகளை கொண்டு வருவார். இங்கிருந்து வருது அங்கிருந்து வருதுன்னு கிடையாது. இதுதான் செய்கைகள். கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற இந்த செய்கைகள் தான் நம்ம கிட்ட இருக்கணும். இந்த செய்கைகள் நம்ம கிட்ட இல்லாதனாலதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியல. அல்லேலூயா. அப்படி இருக்கிறபடியினால் மனுஷர்களை பிரியப்படுத்த தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க, துக்கப்படுவீங்க, அழுது புலம்புவீர்கள். ஏன்னா மனுஷர்கள் இதோ என்னைக்கும் திருப்தி ஆக மாட்டாங்க. அப்ப யாரதான் திருப்திப்படுத்தலாம் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் நம்ம பிரியப்படுத்த முடியும். எப்படி பிரியப்படுத்தலாம்? தினந்தோறும் ஜெபம் பண்றதுல பிரியப்படுத்தலாம், தினந்தோறும் வேதத்தை வாசிப்பதில் பிரியப்படுத்தலாம், வசனத்தின்படி வாழ்வதில் பிரியப்படுத்தலாம். அதற்கும் மேல வசனம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி நாம் வாழ்வோமானால் கண்டிப்பா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல எப்பவும் யோசனையாவே இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா எப்படி பேசுவாரு, இந்த இடத்துல ஏசப்பா இருந்தாருன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, எப்படி பாப்பாரு, எப்படி காது கொடுத்து கேட்பாரு, அதெல்லாம் நீங்க யோசனை பண்ணீங்கனாலே நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். அடுத்தபடியா ஒரு காரியத்தை நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. மார்க் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அடுத்தது என்ன செய்யணும்? மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். அல்லேலூயா. இது எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த காரியம் நடந்துச்சு. இன்னைக்கு அந்த காரியத்தை நான் பார்த்தேன், சொல்றேன். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் காரியம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபியுங்கள்னு ஆண்டவர் சொல்றார். யார் அப்ப
யார் அப்போ வந்து நம்மளை சோதனை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பிசாசு. நம்மை சோதிக்கும்படி அவன் ஆயத்தமாக இருக்கிறான். 24/7 ஒர்க் பண்றான். அவனுக்கு தூக்கமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்த பையன் எங்கேயா விழுந்துருவானா, இந்த சகோதரி எங்கேயாச்சும் விழுந்துருவாளா பாவத்துலன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? சோதனைக்குட்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இது எப்படி வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னா, ஜெபம் பண்ணாதான் வாழ முடியும். ஒரு நாளை துவக்கும் போது நீங்க ஜெபிக்கணும். பலவானை முந்தி கட்ட வேண்டும். எப்படிப்பட்ட பலவான் அப்படின்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்மை வந்து பலவீனப்படுத்திடும். நம்ம ஜெபிக்க உட்கார்றோம். நாளைக்கு வந்து காலையில ஃபாஸ்டிங் போடுறீங்க, 1ஆம் தேதி நீங்க வந்து என்ன செய்றீங்க? உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணு முடிவு பண்றீங்க. காலையில 8 மணி வரைக்கும் பிசாசு சும்மா இருப்பான். 8:30 மணிக்கு பிள்ளைங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஏதோ ஒரு சண்டை வந்து நீங்க பிள்ளைகளை கத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஜெபத்துல உட்கார முடியுமா? உங்க மனசாட்சி என்ன செய்யும்? முடியாது. என்னடா இப்படி கத்த வச்சுட்டாங்க, ஓ இன்னைக்கு என்னத்த போய் ஜோம் பண்றது, நாளைக்கு படிக்கலாம். சத்தமா கத்திட்டு சண்டை போட்டுட்டு ஜெபிக்க முடியாது. பாவத்தை செய்துட்டு வேதாகமத்தை எடுக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. இதுக்கு எல்லாம் பின்னாடி யாருன்னா பிசாசு தான் காரணம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எந்திரிக்கும் போதே, ஆண்டவரே என்னுடைய மாம்சம் வெளிப்பற்றக்கூடாது, ஆண்டவரே எனக்குள்ள எரிச்சலின் ஆவி வந்துடக்கூடாது, எனக்குள்ள கோபம் வந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய கண்களை, நம்முடைய செவிகளை, நம்முடைய நாவை, நம்முடைய இருதயத்தை பலவான முந்தி கட்ட வேண்டும். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும், அடுத்த நாள் நான் துவக்கிற வரையிலும் நான் பரிசுத்தமா வாழலாம் ஆண்டவரே, யாரையும் துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய செய்கைகள் எல்லாம் உங்களுடைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. இதை நாம் செய்தோமானா கண்டிப்பா நான் சொல்றேன் தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளை சோதனை பண்றதுக்கு பிசாசு மனுஷர்களை பயன்படுத்துறான். கோவப்படுத்தி பார்ப்பாங்க, பயங்கரமா கோவப்படுத்தி பார்ப்பாங்க. அதுல ஒரு ஆனந்தம், அதுல ஒரு சந்தோஷம். நம்ம விழிப்பா இருந்தோம் அப்படின்னா இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்றா, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. எப்படி 24 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்றாரா? இல்ல, காலையில எழுந்தோன்னு ஆண்டவர் சமூகத்துல பேசுறது தான் ஜெபம். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். நீங்க காலேஜ் போறேன், வேலைக்கு போறேன், சபைக்கு போறேன், ஊழியத்துக்கு போறேன், என்னுடைய மார்க்கெட்டுக்கு நான் போறேன், போற வர வழியில தேவையில்லாத மனுஷன் நான் பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. அதை முதல்ல கட்டிடணும். தீங்கு எங்கிருந்து வருது தெரியுங்களா? நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டோடைய வேதம் சொல்லுது, என்ன சாப்பிட்டாலும் விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குமானா எதை சாப்பிட்டாலும் உங்க தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். உள்ள போறது வந்து உன்னை தீங்கு வராது, உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடியதான் தீங்கு. அப்போ எதனால தீங்கு வருதுன்னா, ஆப்போசிட்ல வரக்கூடிய மனுஷங்க நம்மை துக்கப்படுத்தும் போது இந்த தீங்கான சொல் நம்மை விட்டு வெளியே வருகிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் நான் சொல்றேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துடணும். காலையிலேயே, ஆண்டவரே எந்திரிச்சிருக்கிறப்பா, இந்த நாள் முழுவதும் அடுத்த நாள் துவக்கிற வரையிலும் என்ன செய்யுங்க, என்னை விட்டு கொடுத்துடாதீங்க, என்னை கூடையே இருங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, உண்மை துக்கப்படுத்தாத, உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவி உற்சாகமா இருக்கும், மாம்சம் தான் பலவீனம். இன்னைக்கு பாருங்க, யாஷ்மினுக்கு 2 வாரம் உடம்பு முடியல, இப்பவும் சோர்வா தான் இருக்கிறா. ஆனா நான் பாட்டு பாட ஆராதனை செய்வதற்கு அவளை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வந்து உள்ள வரும்போதும் முகத்தை பார்த்தா ரொம்ப சோர்வா தான் இருந்தது. சரி நம்ம மைக் எடுத்து கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலும், சரி என்னதான் பண்றான்னு பார்ப்போமே, ஏன்னா இன்னைக்கு வசனம் என்னமா வந்திருக்குதே, ஆவி உற்சாகமானது, மாம்சம் தான் பலவீனம். அப்ப அவ ஆவி பலவீனமா மாம்சம் பலவீனமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் விட்டு பார்த்தா, அல்லேலூயா, 2 பாட்டு. அது 2வது பாட்டை எப்படி, ஃபர்ஸ்ட் பாட்டும் சரி 2வது பாட்டும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல மெய் மறந்து உட்காரும்படி தேவ ஆவியானவர் கிரியை செய்தார், அவள் அல்ல. அப்போ என்ன, அவ மாம்சம் தான் பலவீனம், அவளுடைய ஆவி பலவீனம் அல்ல. அவளுடைய ஆவி பலவீனமா இருக்குமானால் இந்த பாட்டை இடத்துல பாடிட்டு நின்று இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல நிற்கவே முடியாது, சாத்தியமே இல்லை. இத்தனைக்கு நான் மைக்கே நான் தொடல, ஒரு மனுஷி தான் பாடுங்க, அந்த பொண்ணு தானே பாடுச்சு. அந்த பொண்ணு 20 நிமிஷத்துக்கு மேல நின்று பாடி இருக்கு அப்படின்னா
மாமிசம் அவளுக்கு சோர்வு, ஆனா ஆவியில உற்சாகமாய் காணப்படுகிறாள். இதுதான் உண்மை. நான் யோசிச்சு பார்த்தேன், பரவாயில்லையே, முடிக்கிற வரையில இந்த பொண்ணு நின்றுச்சே அப்படின்னு சொல்லி விழுந்துருமோ யோசிச்சேன். இடையில தான் விழுந்துருமோ, இல்லைன்னா நம்ம இடையில தான் எடுத்து கொடுக்கணுமோ, விட்டுட்டோமே. இல்லை, வசனம் சொல்லுகிறதா உண்மை. இன்னைக்கு கண்ணு முன்னாடி உண்மையான காரியத்தை பார்த்துருக்குறீங்க. அப்போ நீங்க ஜெபம் பண்ணும் போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சோர்வு வரும். அதாவது இந்த பைபிளோட எடுத்து வைக்கும் போது 2, 3, 4 கண்ணுக்கு தெரியும். கண்ணே திறக்க முடியாது, அப்படியே தூக்க கலக்கத்துல ஊண்டு கிடப்பீங்க. அப்ப என்ன தெரியுமா செய்யணும்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாட ஆரம்பிச்சிருங்க. தப்போ ரைட்டோ யார் கேட்க போறா? உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அந்த பாட்டை திருப்பி திருப்பி பாட ஆரம்பிங்க. அந்த பாட்டை பாட 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 என்ன தெரியுமா செய்யும்? துதிகள் மத்தியில வாசம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க துதிக்கும் போது இறங்கி வந்துடுவார் ஆண்டவர். இறங்கி வந்து என்ன செய்வாரு? உங்க மத்தியில வாசம் செய்வார், உலாவுவார். இப்படி உலாவிட்டு இருப்பாரு, இப்படி நடந்துகிட்டு இருப்பாரு, உங்களை சுத்தி சுத்தி வருவாரு. இதனால என்ன ஆகும்னா, பிசாசு இதோ அந்த இடத்தை விட்டு அகன்று போவான். சோர்வென்னும் பிசாசு அகன்று போகும், பலவீனம் என்னும் பிசாசு அகன்று போகும். கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனம் தான் எனக்கு வேணும், ஏன்னா நான் பலத்தை தருவேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி உற்சாகமா இருக்குதுங்க. பலவீனம் நமக்குள்ள மாம்சம் தான் பலவீனமா இருக்குது. எப்பவுமே மாம்சத்தை பெருசா பார்க்காதீங்க, ஆவி தான் நம்ம பார்க்கணும். ஆண்டவரே, என் ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி இயேசு என்ன தெரியுமா செஞ்சாரு? என் மாம்சத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாரா? சத்தமா என்ன சொன்னாரு? பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் மாம்சம் ஒண்ணும் இல்ல, அது அழுகிரும், ஊசி போயிரும், ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆவிதான் பெரிய விஷயம். அப்போ உங்க ஆவியை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். உங்கள் ஆவியை நீங்கள் வேத வசனத்துக்குள்ளாக தோய்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆவியை ஜெபத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்க மாம்சம், உங்களுடைய கைகால் பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய மூட்டு பலவீனமா இருக்கலாம், ஆனா ஆவி உற்சாகமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசை விரட்டுறதுக்கு அப்படியே கை கால எனக்கு வரலீங்க, கொஞ்சம் முட்டி வலியா இருக்குதுங்க, எல்லாம் நடக்க முடியல, எப்படி பிசாசை விரட்டுறது? அப்படியெல்லாம் இல்லை. ஆவியில உற்சாகம் உள்ளவர்களாய் சேர்ல உட்கார்ந்துட்டு இயேசுவின் நாமத்தினால பொன்னாத பிசாசை போயிடும். அதுதான் உண்மை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவியில தான் நான் செயல்படுவேன். ஏன்னா அவர் நம்ம மத்தியிலே ஆவியானவராய் செயல்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைதான் நம்ம ஆண்டவர் கேட்கிறார். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முதல்ல சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் செபிக்க வேண்டும். 2வது, வேத வசனத்துல சொன்னது போல ஆவி உற்சாகமா உள்ளதுதான். அப்ப ஆவியில செயல்படுவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியா லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். லூக்கா 3:8. என்னது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, போதும்பா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காணிக்கைகள் இல்ல, கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. கனிகளை கொடுக்க வேண்டுமா? எப்படி இருக்கும் பாத்தியா? ஒரு வார்த்தை பிழையாச்சுன்னா, இது என்ன மாதிரி வார்த்தை? காணிக்கை கொடுங்கன்னா அவ்வளவுதான், அந்த ஒரு துணைக்கால் வந்துருச்சு இடையில. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு தெரியுமா? காணிக்கையை கேட்கல, கனிகளை கேட்கிறார். கனியை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் நம்ம 9 விதமான கனிகள் இருக்கிறது. அந்த கனிகளை குறித்து நாம் தொடர்ச்சியா அடுத்த மாசம் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனா சிம்பிளா இன்னைக்கு சொல்றேன், கனி அப்படின்னா என்ன? ஒரு வீட்டுல ஒரு மரம் வச்சிருக்கிறீங்க, அந்த மரத்துல என்ன எதிர்பார்ப்பீங்க? ஆமா, என்ன மரம் வச்சீங்களோ அந்த மரத்துல நீங்க பலன் எதிர்பார்ப்பீங்க. என்ன பலன்? புளிய மரத்துல என்ன எதிர்பார்ப்பீங்க? புளி. தென்னை மரத்துல தேங்காய். தென்னை மரத்துல தேங்காவே கொடுக்கணும் என்ன பண்ணுவீங்க? என்னது இது, வெறும் மரம் வந்துட்டு இருக்குது, நானும் தண்ணி ஊத்திட்டு ஒரு காய் முளைக்கல, அதை பார்ப்பீங்க, அப்புறம் வெட்டி தூக்கி வீசிடுவீங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா அவர் வெட்ட மாட்டாரு, காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் வேதவசனம் ஒன்று சொல்லுகிறது, கோடாரியானது மரத்தின் அருகாமையில வைக்கப்பட்டிருக்குன்னு வேதவசனத்துல கர்த்தர் பேசி இருக்கிறார். பொறுமையா காத்துட்டு இருப்பார். நம்மளை விட ரொம்ப பெரிய பொறுமை ஏசப்பாக்கு. ஏன் தெரியுமா? நம்ம கனி கொடுக்கிறோமா? என்ன கனி தெரியுங்களா? நம்ம கொடுக்கணும் அன்பு.
யார் நம் மீது அன்பு காட்டாவிட்டாலும் நம்ம அன்பை காமிக்க வேண்டும். எதிர்பார்க்காத அன்பு. நான் கொடுக்கறதுனால அவங்க எனக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லை. அல்லேலூயா. நான் ஒரு சகோதரனை மீட் பண்ணேன் என் வாழ்க்கையில. அந்த சகோதரனுடைய வாழ்வு ஆவிக்குரிய ரீதியில என்னுடைய கண் பார்வையில மிகுந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா ஒரு நாள் ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. என்னன்னா, கனம் எதிர்பார்த்தார். நான் இவ்வளவு ரூபாய் கொடுத்தேன், எனக்கு கனம் கொடுக்கல, எனக்கு முதலிடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயுமே முதலிடத்தை எதிர்பார்க்காதன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாவா இல்லைங்களா? ஆனா அந்த சகோதரன் ஆவிக்குரிய வாழ்வில நல்ல வளர்ந்த நல்ல வளர்ச்சியில் இருக்கிற ஒரு சகோதரன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி இருக்குது, ஆனா என்னடா இது, கனத்தை எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுகிறேன், எந்த பிரேயர் மீட்டிங் போனாலும் பின்னாடி போய் உட்கார்ந்துக்குவேன், முன்னாடி போகவே மாட்டேன். இந்த இடத்துல முன்னாடியே உட்கார்றேன்னா இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஜெப வீடா இருக்கிறது. இதோடைய பொறுப்பு என்னுடைய கரத்துல இருக்கிறபடியினால் கர்த்தர் என்னை நம்பி கொடுத்துருக்க நான் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். இல்லைன்னா என் இடம் எப்பவுமே பின்னாடி அந்த ஓரத்துல தான் இருக்கும். எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும், ஏன் தெரியுமா, என்னன்னே தெரியல, கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறபடி அதை அப்படியே வாஷ் பண்ணிட்டார் ஆண்டவர். நீ பின்னாடி இருந்துக்கோ, அவங்களா உன்னை முன்னாடி கூப்பிட்டா என்ன செய், நீ முன்னாடி வா. அது கல்யாண வீடா இருக்கலாம், அது எந்த இடமா இருந்தாலும் சரி, நான் ஊழியக்காரன், நான் பெரிய ஊழியக்காரன், நான் முன்னாடிதான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பது தவறு. கர்த்தர் தான் சொல்றாரு, நீ எதிர்பார்க்காத அன்பை நீ வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆவியின் கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்படின்னா நம்ம மனம் திரும்புறதுக்கு முன்னாடி, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, ஏசப்பாவை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருப்போம். என்ன வாழ்க்கைன்னா, கோபம் நிறைந்த வாழ்க்கை, கெட்ட வார்த்தை நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அதையெல்லாம் என்ன செய்யணும், மூட்டை கட்டி தூக்கி போட்டுறணும். தூக்கி போட்டுட்டு அவரை போல வாழ்கிற வாழ்க்கை தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கனி தான் நிலையான கனி. அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இப்படி வாழும் போதுதான் நீதிமொழிகள் 16:7 ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வேன். பெரிய பிளஸிங். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போற நமக்கு திரும்பி வருவோமா சொல்ல முடியாது. பல இடத்துல பாருங்க, ஆசிட ஊத்துறாங்க, கொலை பண்றாங்க, வெட்டுக்கத்தி வச்சு கொண்டுறாங்க. சின்ன விஷயம், அந்த பிள்ளைக்கு போய் லவ் சொல்றான், பார்க்க ரவுடியாட்டு இருக்கிறான். அந்த பையன் போய் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை என்ன சொல்லுது, நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். சொல்லி சொல்லி பார்க்கறான். எனக்கு கிடைக்காதது யார் கிடைக்கூடாதுன்னு சொல்லி ஆசிட ஊத்திடுறான். பா, எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயங்க இது. இது யார் மேல தப்பு இருக்குதா? அந்த பிள்ளை மேல தப்பு இருக்குதா? இல்லவே இல்லை. அந்த பிள்ளை நம்ப வச்சு ஏமாத்தினாளா? இல்லவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் தான் சொன்னான். ஆனா அந்த பிசாசு பாருங்க அந்த பையனுக்குள்ள ஆளுகை செய்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா வெட்டியே கொண்டுறான். அவனுக்கு ஏத்துக்கலன்னு சொல்லி கொலை பண்ணிடுறான், கூறுகூறா வெட்டிடுறான். எத்தனை சம்பவங்களை சொல்லலாம் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே. அப்படிப்பட்ட காலத்துல சத்துருக்கள் எங்கிருந்து வேணாலும் வருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம சத்துருக்களை கூட சமாதானமாகும்படி செய்வார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், எனக்கு எங்கேயும் சத்துரு இப்படிதான் வருவான், உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, ஒண்ணுமில்ல, நடந்து போயிட்டு இருக்கு ஒரு அம்மா, செயின் போட்டு போயிட்டு இருக்குது. அந்த வயசான அம்மா செயினை அத்துட்டு போகும்போது என்ன நடக்குது, அவன் நினைச்சான் செயினை தான் அத்துட்டு போறேன்னு சொல்லி, ஆனா என்ன நினைச்சா அந்த அம்மா இறந்து போச்சு. இதனால செயின் இழுக்கும் போது தொண்டை முடிஞ்சது. யோசனை பண்ணி பாருங்க, சத்துரு எப்படி வர்றான். செயின் மட்டும் போனா பரவாயில்ல, உயிரே போச்சே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய செய்கைகள் எனக்கு பிரியமா இருக்குமானா உன் சத்துருக்களை கூட நான் சமாதானமாகும்படி செய்வேன். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். என் பிரியமான ஜனமே, ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. மனுஷரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு வேணாம்ப்பா. உம்மை பிரியப்படுத்தணும், உம்மில் பிரியப்படுத்தணும் ஆண்டவரே, உம்மில் வாழணும். ஏசப்பா, உம்மை பிரியப்படுத்த தினந்தோறும் நான் செபிப்பேன், தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன், வசனத்தின்படி வாழுவேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் தேற்றுவீராக. இப்படி ஆணி பாய்ந்த கரம் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் முழுவதும் நடத்தினீரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். வருகிற மாதமும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் எங்களை நடத்தட்டும். துதி கன மகிமையெல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி தாழ்த்துகிற நற்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.